என்னோடய டாபிக் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஒரு புது விதமான ஒரு நியூஸை சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ரியல் எஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், ஈசி, பட்டா, வில்லங்கம், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ரியல் எஸ்டேட்டை பற்றி. ரியல் எஸ்டேட்டில் தெரியாத ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். ரயத்துவாரி முறை, அதாவது தாமஸ் முன்ரோ நீங்கள் யாருன்னா கேள்விப்பட்டீங்களா சார்? தாமஸ் முன்ரோ ஆக்சுவலாக இவர் தான் ஃபஸ்ட்டு நில வரியை கொண்டு வந்தவர். தாமஸ் முன்ரோ தான் நம்ம இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலும் மும்பையிலையும் நில வரின்றதை ஒன்று கொண்டு வந்தவர் இவர் தான். ஆக்சுவலாக இவரோட சிலை வந்து நம்ம அண்ணா சாலையில் குதிரை மேலே உட்காந்துற மாதிரி ஒரு சிலை பார்த்துருப்பீங்களே, அது இவர் தான். அது ஆக்சுவலாக இவர் தான் வந்து பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் இந்தியாவுக்கு. என்ன சார்? ஆமாம் மேடம், பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணாருன்னா ரயத்துவாரி முறைன்னு ஒன்று கொண்டு வந்தார். ரயத்துவாரி முறை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்களில் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு நேரடியாக வரி வசூல் செய்யும் முறையை இவர் தான் கொண்டு வந்தார். இதுக்கு முன்னாடி விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த பார்த்து இவர் வந்து இந்த முறையை கொண்டு வந்தார். எதனால் இவர் இந்த முறையை கொண்டு வந்தார்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன், கொஞ்சம் பாருங்கள். ஸ்லைட் நானே மாற்றிடுறேன் சார். ரயத்துவாரி முறை வரத்துக்கு முன்னாடி ஜமீன்தாரி முறைன்னு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர், ஜமீன்தாரின்றவங்க இடைத்தரகர். ஒருத்தங்க விவசாயம் பண்ணுற நெல்லை வந்து இவங்க ஜமீன்தார் என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி அவங்க 2 மடங்கு எடுத்துன்னு 1 மடங்கு தான் அரசுக்கு வருவாய் செலுத்துவாங்க. ஸோ இதை பார்த்தது அவர் என்ன பண்ணாருன்னா, இவங்க வந்து இப்படி கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ரயத்துவாரின்ற முறையில் கொண்டு வரலாம். ரயத்துவாரின்றது அவங்களுக்கு லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட்டான்று ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ரயத்துவாரின்றது ஒரு பட்டா. ஸோ ஒரு நிமிஷம், இது வந்து என்னென்னா இவங்க ஜமீன்தாரிங்கன்ற இருக்கவங்க வந்து இந்த லேண்டை வந்து உரிமை கொண்டாட ஆரம்பித்தாங்க. உரிமை கொண்டாடுறதை பார்த்துட்டு இவங்களுக்கு இதை போய் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துல விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு அந்த இடத்த லேண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாரு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்ததோட அவங்களுக்கு தனிப்பட்டா வாங்கி கொடுத்தாரு. தனிப்பட்டான்றது என்னென்னா அவங்களுக்கு ரயத்துவாரின்ற முறையில் பட்டா வாங்கி கொடுத்தாரு. இதனால் என்ன ஆச்சுன்னா இவங்க நேரடியாக வந்து அரசுக்கே டைரெக்டாக வந்து வருமானம் செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்க பயிர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அவங்க மரம் வளர்த்துக்கலாம், யாருக்குன்னா விற்றுக்கலாம், அடமானம் வச்சுக்கலாம், ஸோ கிரவுண்ட் வாட்டர் எடுத்துக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட வரியை மட்டும் அரசுக்கு செலுத்தணும். முதல்ல நில வரியும் அதாவது வாட்டர் டேக்ஸ், 2 டேக்ஸையும் வந்து முதல் ஒரு குறைஞ்சப்பட்ட குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் கட்ட சொன்னார். இதுதான் ஜமீன்தாரி முறை. ஸோ இதுக்கான ஒரு ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இன்னமும் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரி முறை, ரயத்துவாரி முறை பட்டா கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா தாலுக்கா போட்டிருக்கோம், பெரம்பூர் தாலுக்கா. நம்ம ஏகாஞ்சிபுரத்தில் தான் இந்த பட்டாவை நான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரயத்துவாரி முறையில் கொடுக்கப்பட்ட பட்டா இது. ஸோ இன்னமும் 50% மேலே வந்து பட்டா வந்து ரயத்துவாரி முறையில் சென்னையில் கொடுத்துட்ருக்காங்க. இதை எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நத்தம் புறம்போக்குன்ற இடத்துல 30 வருஷத்துக்கு மேலே ஒருத்தவங்க வசதி வந்தாங்கன்னா அவங்க முறையாக டேக்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா ரயத்துவாரி முறையில் அவங்களுக்கு இன்னமும் பட்டா வழங்கப்பட்டுருக்கு. ஒரு பட்டா சம்மந்தமான விஷயம்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொன்னேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.